நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 13வது வசனம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. உண்மையான ஸ்தானாதிபதி அப்படிங்கும் பொழுது, ஒரு வேலைக்காக நம்ம ஒருத்தவங்களை சொல்லி அனுப்புறோம், இந்த வேலையை பண்ணிட்டு வாப்பா, இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு நம்ம ஒருத்தவங்களை சொல்லி அனுப்புறோம். அப்படிங்கும்போது அந்த வேலையை வாங்கினவங்க அதை எப்படி செஞ்சு முடிக்கிறாங்களோ அதையும் குளிர்ந்த மழையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா சாலமோன் ஞானி சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுக்கு புழுக்கமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தாங்க முடியாது, ரொம்ப கோவமா இருக்கு, என்னடா இது புழுக்கமா இருக்கு. அதே டைம்ல வெயில் பனி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதுவா இருக்காது. பனி நம்மளுக்கு உடம்புக்கு தேவை, ரொம்ப சில்னஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஆனா வெயில் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சோ இங்க அதான் சொல்லப்படுது, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சியான சமயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் உண்மையான ஸ்தானாதிபதி, நல்ல ஸ்தானாதிபதி. ஒரு வேலையை சொல்லும் போது அதை கரெக்டா அதை வாங்கிட்டு கரெக்ட் டைமுக்கு முடிச்சு கொடுக்குறவங்க, கரெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறவங்க அப்படி இருப்பார்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு நீங்களும் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாய், நல்ல ஸ்தானாதிபதியா இருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. உங்களை நம்பி ஒரு வேலையை சொல்றாங்க, உங்க வீட்டுல ஒரு வேலையை சொல்றாங்க, உங்களுடைய பாஸ்டர் ஒரு வேலையை சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு வேலையை சொல்றாங்கன்னா அந்த வேலையை பக்காவா முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அது ஒரு 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 ஸ்கில், அது ஒரு ஞானம். சோ அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் பிறந்திருக்கிறோம். ஒருத்தவங்க யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது, இவன் வேஸ்ட்பா, இவன் சும்மா தான் பிறந்திருக்கிறான், பிறந்ததே வேஸ்ட் அப்படின்ட்டு கோபத்துல திட்டுறதுக்கு வேணா சொல்லாமே தவிர, மற்றபடி யாருமே இங்க சும்மா பிறக்கல. ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. எல்லாருமே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்களும் ஒரு வேலையை சரியா செய்யறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. அதுக்காக நீங்க பயிற்சி எடுங்க. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு குடும்பத்துல ஒரு கணவனா இருக்கிறீங்க, மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனைவி அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கான ஒரு ஞானம் அவர்களுக்கு வேணும். கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிச்சிடணும். காலைல பிள்ளைங்க எந்திரிக்குமோ அவங்களுக்கு சரியா டீ கொடுக்கறதுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி ஒரு கணவன் வீட்டு வேலைகளை, வீட்டுல கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சா, இபி கரெக்டா இருக்குதா, வீட்டு வாடகை கட்டியாச்சா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஞானம் நம்மளுக்கு இன்னைக்கு தேவை. சோ இன்னைக்கு ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் ஒரு ராஜா சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஆண்டவர் நம்மள சந்தோஷப்படுவார். பூமியில அனுப்புனப்பா, சூப்பரா என் பிள்ளை வேலையை முடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வேலையை சரியா முடிக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்துவாராக.